ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்க குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சேப்பங்கிழங்கு ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் பேட்டர்ஸாக போட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நம்ம மசாலா போட்டுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போ கூட எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஃபேவரெட்டு. சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக வச்சு